ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில நல்ல புரிதல் இருக்கணும். என் கணவர் நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்படுற நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு தீர்வாக இருக்கும். நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களை செஞ்சு பாருங்க. உங்க கணவர் தானாகவே உங்க பேச்சை ரசிச்சு கேட்க ஆரம்பிப்பாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, அதிகாரம் செய்யாதீர்கள், அன்பு காட்டுங்கள். நம்ம எல்லாருக்குமே ஆர்டர் போடுறவங்கள விட அன்பா கேட்குறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்னா இதை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்படி சொல்லாம உங்களால முடிஞ்சா இதை கொஞ்சம் செஞ்சு தரீங்களா, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற மரியாதையும் அன்பும் அவரை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். பாயிண்ட் நம்பர் 2, சரியான நேரத்தை தேர்வு செய்யுங்கள். ஆண்கள் எல்லாருமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப களைப்பா இருப்பாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு புகார்களே சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். டிப்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அமைதியான சூழலில் நீங்கள் பேசுறது அவரோட மனசில் ஆழமாக பதியும். பாயிண்ட் நம்பர் 3, பாராட்டுங்கள். அவர் செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட பாராட்டுங்க. உங்களுக்காக நான் இருக்கேன் என்கிற உணர்வை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க அவரை மதிக்கும் போது பதிலுக்கு அவர் உங்களை மதிக்கவும் செய்வாரு, நீங்க சொல்ற விஷயங்களை கவனிக்கவும் தொடங்குவாரு. பாயிண்ட் நம்பர் 4, பேசுவதை விட கேளுங்கள். நாம மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காம அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட கஷ்டங்கள் என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது அவரும் உங்கள் கருத்துகளுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாரு. பாயிண்ட் நம்பர் 5, நாம் என்று பேசுங்கள். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லுங்க. அது அவருக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும். தன்னலம் இல்லாமல் நீங்கள் பேசுறது அவருக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தும். கணவன் மனைவி உறவுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையா இருக்கிறது இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடக்கிறது தான். இந்த சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பாருங்க, மாற்றம் நிச்சயமா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.